அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாய்ப்பேச முடியாதவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் ஸ்ரீ சப்தபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக இந்த கோவிலானது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று. மக்கள் வழக்கில் தாளமுடையார் கோவில் என்று அறியப்படும் கிழக்கு நோக்கி உள்ள இந்த கோவிலிற்கு கோபுரம் இல்லை. முகப்பு வாயிலுக்கு எதிரே இந்த திருக்குளம் உள்ளது. ஆனந்த தீர்த்தம் இது என அழைக்கப்படுகிறது. முகப்பு வாயிலில் மேற்புறத்தில் வண்ணம் சுதையில் ரிஷபாரூரர் தரிசனம் தருகிறார். கிழக்கு நோக்கி 2 நுழைவாயில்கள் உள்ளன. முதல் நுழைவாயிலை கடந்தவுடன் திறந்த வெளிமுற்றமும் உள்ளது. 2வது நுழைவாயில் வழியாக உட்புகுந்தவுடன் நேர் எதிரே பலிபீடம், நந்தி இறைவனை கடந்தால் இறைவன் சன்னதி உள்ளது. உள்ளே சம்பந்தரருக்கு பொற்தாளம் கொடுக்க இறைவன் தாளபுரீஸ்வரர் லிங்க உருவில் எழுந்தருளியுள்ளார். இந்திரன் மற்றும் சூரியன் இந்த தலத்தில் இறைவன் சப்தபுரீஸ்வரரை வணங்கி வழிபட்டுள்ளனர். கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கருவறை பிரகாரத்தின் மேற்கு சுற்றில் கிழக்கு நோக்கிய வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமான் சன்னதி இங்கு இருக்கிறது. மேற்கு சுற்றில் முருகர் சன்னதியை அடுத்து மகாலட்சுமி தேவி சன்னதி உள்ளது. இறைவி ஓசை கொடுத்த நாயகி சன்னதி ஒரு தனி கோவிலாக இறைவன் சன்னதிக்கு இடப்புறம் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தின் வடக்கு சுற்றில் உள்வாயிலில் வழியாக இறைவன் சன்னதியை கண்டிப்பாக அடையலாம். இந்த கோவிலில் உள்ள மகாலட்சுமி மிகவும் சக்தி வாய்ந்தவள். மகாலட்சுமி இங்கு சிவபெருமானை தவம் செய்து அதன் பயனாக மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமகள் திருமணம் செய்து கொண்ட தலம் ஆதலால் திருக்கோலக்கா என்றும் இந்த தலம் பெயர் பெற்றது. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் பெண்கள் இங்கு வந்து தொடர்ந்து 6 வாரங்கள் மகாலட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்தால் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். பிற்காலத்தில் இப்பகுதியில் தன் ஊமை மகன் பேசும் ஆற்றலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்ட தாய் ஒருத்தி அவ்வாறு இறையருளால் தன் மகன் பேசும் வல்லமை பெற மகிழ்ந்து கோவிலுக்கு தன் காணிக்கையாக செய்து தந்துள்ள பொற்றாளம் கோவில் உள்ளது. முக்கியமாக சீர்காழியில் பிறந்து வளர்ந்த திருஞான சம்பந்தர் திருக்கோலக்கா அல்லது திருத்தாளமுடையார் கோவில் என்று வழங்கும் இந்த தலத்திலிருந்துதான் தன்னுடைய சிவஸ்தல யாத்திரைகளை தொடங்கினாராம். சீர்காழியில் ஞான பாலுண்டு பதிகம் பாடத் தொடங்கிய சுமார் 3 வயதுடைய சம்பந்தர் தனது முதல் தல யாத்திரையாக சென்றது இந்த கோவில்தானாம். தனது சின்னஞ்சிறு கைகளால் தட்டி தாளம் போட்டுக்கொண்ட இந்த தலம் இறைவன் துதித்து பதிகம் பாடினார். கைகள் வலிக்குமே என்று சம்பந்தருக்காக இறக்கப்பட்ட இந்த தலத்து இறைவன் சம்பந்தருக்கு 2 பொற்றாளம் கொடுத்து அருளினார். இறைவன் அதற்கு தெய்வீக ஓசையை தந்தருளினார். ஆதலில் இந்த தலம் அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர். சம்பந்தருக்கு பொற்றாளம் தந்த இறைவனை சுந்தரர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை வணங்கி கொண்டு வாய்ப்பேச முடியாதவர்கள் அனைவரும் இங்கு வந்து அமைதியுடன் சிவபெருமானை வணங்கி சென்றீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கோவிலின் எதிரில் திருக்குளம், ஆனந்த தீர்த்தம், மகப்பு வாயிலின் மேற்புறத்தில் வண்ணச் சுனைகளின் ரிஷபாரூரர் லோபத்தில் இருக்கிறார். முக்கியமாக பிரகாரத்தில் விநாயகர், சோமஸ்கந்தர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சனி பகவான், பைரவர், சூரியன் சன்னதிகள் உள்ளன. உள்மண்டபத்தில் வாழப்பால் உற்சவ திருமேனிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. நடராஜ சபை உள்ளது. அம்பாள் சன்னதி தனிக்கோயில உள்ளது. நின்ற திருமேனி இருக்கிறது. முக்கியமாக அனைத்து விதமான சிறப்பம்சம் பெற்ற இந்த ஆலயத்தில் திருமண தடையாக இருந்தால், முக்கியமாக குழந்தை பிரச்சனையாக இருந்தாலும், மிக மிக முக்கியமாக உங்களுக்கு என்ன இந்த இடத்தில் பொருளாகிறது என்றால், வாய்ப்பேச முடியாத குழந்தைகளுக்கு உடனடியாக வாய்ப்பேச இந்த சிவபெருமான் அருள் புரிகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மடையில் வாழை பாய மரத்தார் குடையும் பொய்கை கோல காவுளான் சடையும் புறையும் ஜாமர பூச்சிங்கீழ் உடையங்கொண்ட அருளுவ மெக்காலோ என தொடங்கிய அந்த பதிகத்தை சம்பந்தர் பாடிக்கொண்டிருந்த போது அவரது பிஞ்சு கரங்கள் கை தாளமிட்டதன் காரணமாக சிவந்து போயின. தன் பிஞ்சு கரங்கள் சிவக்க சிவக்க கைத்தாளமிட்டு துதி பாடும் குழந்தையை நினைத்து அகமகிழ்ந்தார் சிவபெருமான்.
சம்பந்தரின் கை வலிக்குமோ என்ற எண்ணத்தில் அவருக்கு உதவ ஈசன் முடிவெடுத்தார். அதன்படி நமச்சிவாயா எனும் பஞ்சாட்சரம் எழுதப்பெற்ற பொற்றாளத்தை திருஞான சம்பந்தருக்கு இந்த தலத்தில் ஈசன் கொடுத்தருளினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த பொற்றாளம் ஒளி எழுப்பவில்லை. உடனடியாக இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னையான அபிதகு ஜொம்பால் அந்த பொற்றாளத்திற்கு ஓசை கொடுத்தார். சம்பந்தரருக்கு பொற்றாளம் கொடுத்து அருளியதனால் அன்று முதல் இந்த தல ஈசன் திருத்தாளமுடையார் என்றும் சப்தபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். அதேபோல் பொற்றாளத்திற்கு ஓசை விளங்கிய அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி என்று துணி பிறந்தம்மாள் என்றும் பெயர் பெற்றார்கள். சுந்தரர் இந்த தலம் பாடிய திருமுறை பதிகத்தில் சம்பந்தரர் இங்குள்ள ஈசனிடம் பொற்றாளம் பெற்ற நிகழ்வை பதிவு செய்திருப்பதே இந்த தலத்திற்கு சென்றதாகும். நாளும் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தரருக்கு, அதாவது உலகமுன் தாளம் இந்தவனை கோலக்காவினிற் கண்டு கொண்டேனோ என்று போற்றி பாடுகிறார் சுந்தர். இந்த கோவில் தன் போசை கொடுத்த நாயகி அம்பிகையின் சிலை 2 உள்ளது. இதனை பழைய அம்மன், புதியம்மன் என்று அழைக்கிறார்கள். கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் புதியவர். கருவறையின் முன்மண்டபத்தில் வடபுறமாய் தனி சின்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஓசை கொடுத்த நாயகி பழைய அம்மன். முன்பு பழைய அம்மன் சிலையை கருவறையில் இருந்துள்ளது. அந்த சிலையில் சிறிது சேதம் ஏற்படவே அதனை ஊர் மக்கள் மாற்றிவிட்டு தற்போது புதிய சிலையில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அன்று இரவு ஊர் மக்கள் கனவில் வந்த அம்மன், உங்கள் வீட்டில் யாருக்கேனும் உடலில் ஊனம் ஏற்பட்டால் அகற்றி விடுவீர்களா என கேட்க, தங்கள் தவறை உணர்ந்த மக்கள் பழைய சிலையும் மூலஸ்தானத்திற்கு அருகிலேயே தனிச்சன்னதியில் வைத்து பூஜிக்க தொடங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தல அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுபவர்கள் கண்டிப்பாக இந்த தல பழைய அம்மனுக்கு புடவை சாற்றி வழிபட வேண்டும் என்கின்றனர். ஓசை கொடுத்த நாயகி அம்மன் சன்னதி வாசலில் விநாயகரும் முருகரும் துவாரபாலகர்களாக இருப்பது இந்த தலத்தில் தனி சிறப்பாகும். அழகும் அமைதியும் ஒருங்கே நிலவும் அதி அற்புத திருத்தலமான திருக்கோலக்கா ஆலயத்தில் பொன்தாளத்தை கையில் வைத்திருக்கும் சம்பந்தரின் உற்சவ விக்கிரகம் வெகு நிறுத்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா, திருமால், லட்சுமி, இந்திரன், வருணன், யமன், அக்னி, வாயு, அகத்தியர், ரம்பை, ஊர்வசி, மேனகை, திருத்தோலமை ஆகியோர் இந்த தல ஈசனை வழிபட்டு வேறுபட்டுள்ளனர். சங்கீத மூர்த்திகளான தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சதர், சியாமலாதாட்சரிகளும் இந்த ஆலயத்தை தரிசித்துள்ளனர். மந்தாகினி எனும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதன் பிறவி ஊமை. அவனை அழைத்து இந்த தலத்தில் வந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுள்ளார்கள். மேலும் இங்குள்ள கொற்றை மரத்தை சுற்றி வந்து வணங்கியுள்ளார். சிறிது காலத்தில் அந்த சிறுவன் பேசத் தொடங்கினான் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். தன் மகன் பேசியதை கேட்டு மகிழ்ந்த அந்த தாய் நன்றி பெருக்குடன் இந்த தல இறைவனுக்கு 42 கிராம் தங்கத்தில் தாளம் செய்து கோயிலுக்கு அருளினார். இப்படி வாய்ப்பேசாதவர்கள் தங்கள் குழந்தைகள் அழைத்து வந்து அம்பாளையும் இறைவனையும் தரிசித்து சென்றுள்ளனர். அதில் இறைவனின் அருளால் வாய்ப்பேச வந்தவர்கள் கோவில் உள்ள பதிவேற்றில் தங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செய்துள்ளனர். இதன் எண்ணிக்கை 600ஐ தாண்டி சென்றிருக்கிறது என்பதே இந்த தலத்திற்கு இருக்கும் சிறப்பை எடுத்துரைக்கதாக செய்கிறது. திக்குவாய் உள்ளவர்கள், பிறந்து 3 வருடமாயும் பேச்சு வராத குழந்தைகள் ஆகியோர் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து தாளபுரீஸ்வரருக்கு அஷ்டோத்திரம் ஓசை கொடுத்து நாயகிக்கு வாக்கவாதினி அர்ச்சனையும் செய்ய வேண்டும். மேலும் 2 லிட்டர் தேனை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அந்த தேனை வாய்ப்பேச முடியாத நாவில் தேய்த்து மடையில் வாய்பவ என்ற சம்பந்தரின் தேவார பதிகத்தை தினமும் பாடி வர உடனடி பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தலத்தில் சிவபெருமான் நோக்கி கடும் செய்த பயனாக மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் என தரவலாறு கூறுகிறது. திருமகள் திருமண கோலத்தில் கண்ட திருத்தலம் என்பதனால் இது திருக்கோலக்கா என்று பெயர் பெற்றது. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் இங்கு தொடர்ந்து 6 வாரங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.